கர்நாடகாவில் பழங்குடியினர் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்தும் வால்மீகி மேம்பாட்டு ஆணையம் உள்ளது. இதில் அரங்கேறிய முறைகேடுகள் குறித்து கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஆணையத்தின் கண்காணிப்பாளராக இருந்த 50 வயது சந்திரசேகர் 2 மாதங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். அந்த கடிதத்தில் ஆணையத்திற்கு சொந்தமான 87 கோடி ரூபாயை சிலர் சட்டவிரோதமாக வேறு கணக்குகளுக்கு மாற்ற நெருக்கடி கொடுத்ததாக கூறியிருந்தார். இது கர்நாடக மாநில அரசியலில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவையிலிருந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் நாகேந்திரா ராஜினாமா செய்தார். முறைகேடு குறித்து விசாரணை நடத்த கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தியது. சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதால் அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கியது. இதற்கிடையில் வால்மீகி ஆணையத்தின் பல கோடி ரூபாய் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளுக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்தனர். அது தொடர்பாக ஹைதராபாத்தின் ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி சேர்மன் சத்யநாராயண வர்மா கைது செய்யப்பட்டார். ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் நடந்த சோதனையின் போது 8 கோடி ரூபாய் சிக்கியது. மேலும் அவர் ஹைதராபாத்தின் சீமாபேட், மியாபுராவில் தலா 2 சொகுசு பிளாட் உட்பட வாசவி பில்டர்ஸிடம் 11 பிளாட்டுகள் வாங்கியிருப்பதையும் ஒப்புக்கொண்டார். ஆனால் வால்மீகி ஆணைய நிதியை பயன்படுத்தி ஏராளமான அளவுக்கு தங்கம் வாங்கியிருப்பது குறித்து அவர் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. இதையடுத்து சத்யநாராயண வர்மாவின் குடும்பத்தினர் கிடுக்குப்பிடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அப்போது தங்கம் எங்கு பதுக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்தது. அதன்படி ஹைதராபாத்தில் உள்ள சொகுசு பங்களாவில் கடந்த 25ஆம் தேதி சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் கூறியுள்ளனர். இது தவிர ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பை வாங்குவதற்காக வர்மா செலுத்தியதாக கூறப்படும் பில்டரிடமிருந்து 2.5 கோடி ரூபாய் பணம் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது தவிர காக்கி சீனிவாசராவ் என்பவரிடமிருந்து 1 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. வால்மீகி ஆணையத்தில் 187 கோடியே 33 லட்சம் ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறப்படுகிறது. இதில் அரசு கருவூலத்தில் இருந்த 40 கோடி ரூபாய் உட்பட பல்வேறு கணக்குகளில் வைக்கப்பட்டிருந்த பணம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் எம்ஜி ரோடு கிளைக்கு திருப்பிவிடப்பட்டது. 187 கோடியே 33 லட்சம் ரூபாயில் 18 நிறுவனங்கள் உட்பட தெலுங்கானாவில் உள்ள 217 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 88 கோடியே 63 லட்சம் ரூபாய் சட்டவிரோதமாக மாற்றப்பட்டது உறுதியாகியுள்ளது. ஊழல் பணத்தில் 20 கோடி ரூபாய் வரை நாடாளுமன்ற தேர்தலின் போது பல்லாரி தொகுதிக்கு பயன்படுத்தியதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் நாகேந்திரன் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த ஊழலில் ஆளும் காங்கிரசுக்கு தொடர்பிருப்பதாக எதிர்க்கட்சியான பாஜக குற்றம் சாட்டியது. முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு தெரியாமல் பணப்பரிமாற்றம் நடந்திருக்காது என்றும் கூறப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள முதலமைச்சர் அது குறித்து தமக்கு எந்த தகவலும் இல்லை என்று தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.